Hi guys from Tech Pro Solution. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஹியூமன் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் பேஸ்ட் ஆன் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் யூசிங் மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டோட ப்ரொபோசல் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எய்ம் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கு, ஒரு ஹியூமனுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கு, அதாவது ஸ்லீப்பிங் டைம்ஸ் வந்து இன்புட்டாக கொடுத்து ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் நம்ம இன்புட்டாக கொடுத்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன சோஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ப்ராஜெக்ட். அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம டீப் மிஷின் லேர்னிங் மெத்தடான டிசிஷன் ட்ரீ அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னா நம்ம ஸ்லீப் லெவல்ஸ் வச்சு, அதாவது ஸ்லீப் டைமை வச்சு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ இன்ட்ரடக்ஷன் பாருங்க. ஸோ ஒரு 2020 2024ல ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஈவன் கில்லிங்க்கு கூட லீட்ஸ் டு கில்லிங், ஸ்ட்ரெஸ் லீட்ஸ் டு கில்லிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு, ஸோ இவ்வளோ ஸ்லீப் லெவல் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஸ்லீப் தான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரே வந்துட்டு சொல்யூஷனு. ஸோ அந்த ஸ்லீப் லெவலை வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு நம்ம மெயினாக மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறோம். நான் டிசிஷன் ட்ரீன்னு சொன்ன மாதிரி டிசிஷன் ட்ரீ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ல ஹியூமன் ஸ்ட்ரெஸ்ஸை டிடெக்ட் பண்றதுக்கு என்னதான் எஸ்விஎம், சிஎன்என், நியூரல் நெட்ஒர்க்ஸ் அந்த மாதிரி அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதுல வந்து அக்யூரேசி அவ்வளோவா கொண்டு வர முடியல. ஸோ இன்டர்ஃபேஸ் இல்லாதனால நம்மளால அவ்வளோ அக்யூரேசி கொண்டு வர முடியல. ஸோ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ்னா அதான் கேதரிங் சென்சிட்டிவ் ஹெல்த் டேட்டா. ஸோ வந்துட்டு ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இருக்கும், ஒரு சில ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இருக்கும். லைக் வந்து ஸ்லீப் வந்து மானிட்டர் பண்ணும்போது ப்ராப்பராக மானிட்டர் பண்ணாது. அப்படி இல்லைன்னா மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங் மாடல் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும். பிகாஸ் வந்து பயஸ்டு ஒரு இன்னைக்கு ப்ரிடிக்ஷனால அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான மிஷின் லேர்னிங் மாடல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சியே ஆயிடும், அதாவது ப்ரெடிக்ட் பண்ணாமே வெளியே வந்துடும், ரிட்டர்ன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நாம ப்ரொபோஸ் பண்ணிருக்க சிஸ்டம்ல டிசிஷன் ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மிஷின் லேர்னிங் அல்காரிதம் தான். பட் ஆனால் அது வந்து ப்ரொபோஸ் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் மாதிரி இருக்காது. ரியல் டைம்ல சிஸ்டருக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட அட்வான்டேஜ் கண்டினியூஸ் ஃபார் ரியல் டைம் மானிட்டரிங் இருக்கும் இதில். ஸோ எனேபிள்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் வச்சு நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் தரும். நமக்கு வந்து பெட்டர் ஹெல்த்துக்காகவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்துலேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுனால நம்ம வந்து ஸ்லீப் குவாலிட்டியை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர், அதுல வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். என்ன டேட்டா அப்படின்னா, அதாவது ஸ்லீப் டேட்டா. ஸோ ஸ்லீப் எவ்வளோ ஸ்லீப் இருந்தால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்லீப் டேட்டா. அதுக்கப்புறம் பிளட்டு, அதாவது ஸ்லீப்பு, பிளட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் டேட்டா, அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் டேட்டா கலெக்ஷன் இருக்கும். ஸோ அப்புறம் வந்து எம்டி டேட்டாஸ்லாம் ஃபில் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாடல்ல மிஷின் லேர்னிங் வந்து மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். என்ன ட்ரெயின் பண்ணுறோம்னா டிசிஷன் ட்ரீ அல்காரிதம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்துட்டு ஒரு மாடலாக வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு லோட் பண்ணும். ஸோ இன்புட் வந்துட்டு நம்ம ஸ்லீப்பிங் ஹார், பிளட் டெம்பரேச்சர், ஸோ இதெல்லாம் வாங்குவோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத லோவா ஹையா, லோவா நார்மலா இல்லை ஹையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்து மாடல் டிஸ்கிரிப்ஷனு, ஃபர்ஸ்ட் டேட்டா கலெக்ஷனு, அடுத்து டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், மாடல் இம்ப்ளிமெண்டேஷன், அடுத்து லோடிங் த ட்ரெயின் மாடல் செக்ஷன். அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன்ல வந்துட்டு நம்ம வந்து ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, அப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்ட்ரெஸ் எதனால வருது அப்படின்ற சிம்டம்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம். சொல்லியிருந்தேன் குரூப்பிங் ஆஃப் த டேட்டா. ஸோ ஈவெண்ட்டியாக இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் இன்ஜினியரிங்காக ப்ரிப்பேர் பண்ணுறது மாடலை, அப்புறம் லோடிங் த ட்ரைனிங் மாடலை. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு அதான் டெசிஷன் ட்ரீ அப்படிங்கிற அல்காரிதம் வந்து லோட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறோம். இந்த டெசிஷன் ட்ரீ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அதில் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் வந்து விளையுதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த மல்டிபிள் ஃப்ரூட்ஸில் எந்த ஃப்ரூட்ஸ் டேஸ்டாக இருக்குது அப்படின்னா, எந்த ஃப்ரூட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற ஃப்ரூட்ஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எந்த ஃப்ரூட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு டெசிஷன் எடுக்கும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் ஒரே விஷயம் ரிப்பீட் இருந்தால் மட்டும்தான் இந்த டெசிஷன் ட்ரீ அல்காரிதம் அதை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு வந்து அக்யூரேசி 93 to 99% வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிடக்ஷன். ஸோ டிடக்ஷன் மாடல் வந்துட்டு நம்ம ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து இருக்கும். ஸோ இதுதான் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ கன்க்ளூஷன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு இப்போ 2024ல மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும்னா, ஸோ
வெல்பீயிங் கன்சிடர் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இதை வந்து நம்ம ஏஐ யூஸ் பண்ணிட்டு லைக் எங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட கொடுக்குற மாதிரி கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க மொபைல்லேயே கூட ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் லைக் வந்து அவங்களோட பிளட் சென்சார் வச்சு அப்படி இல்லைன்னா அவங்க வாட்ச் ஆக்டிவ் வாட்ச்ல ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ஸோ அந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம். ஸோ ரெஃபரன்சஸ் இதுதான். ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் யூஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.